வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம், எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பால் உயர்ந்த ஒரு சில ஜோடிகள் இருப்பாங்க. அதாவது காதலிச்சு கல்யாணம் பண்றவங்க எல்லாருமே வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். அந்த காதல் உண்மையா இருந்தா கண்டிப்பா எல்லாராலையும் வெற்றி அடைய முடியும். அப்படி தன்னுடைய ஜாதி, இனம், மதம் அப்படின்னு எல்லாத்தையும் கடந்த ஒரு காதல் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல உயர்ந்து நிக்குது. அவங்க வேற யாரும் இல்ல. மணிமேகலை அண்ட் உசேன் தான். ஸோ இவங்க தனக்குன்னு தனியா ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இன்ஸ்டாலையும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா 2 பேருமே சினிமாவுக்கு ரொம்பவே பரிச்சயமானவங்க தான். மணிமேகலை 90s டைமிங்ல சன் மியூசிக்ல விஜேவா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு தன்னுடைய கடின உழைப்பால ஒரு நல்ல இடத்துக்கு உயர்ந்து நிக்கிறாங்க. ஸோ பல ஈவெண்ட்ஸை அவங்க கம்பேரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பல ஈவெண்ட்ஸை அவங்க தனியாவே எடுத்தும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவர் தான் உசேன் அப்படிங்கிற ஒரு குரூப் டான்சர். ஸோ அவரு காஞ்சனா படத்துல ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் கூட குரூப் டான்ஸ்ல ஆடி இருப்பாரு. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா எல்லாராலையும் பேசப்படக்கூடிய ஒரு ஜோடியா அவங்க வலம் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹெட்வெயிட்டுமே இல்லாம தான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம பார்க்குற எல்லார்கிட்டையுமே ரொம்ப கேஷுவலா சிரிச்சு ரொம்ப ஜாலியா பேசக்கூடிய ஒரு டைப் தான் அவங்க. ஸோ எதையுமே மனசுல வச்சுக்காம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சைலண்ட் டைப். ஜோடினா இப்படிதான்ப்பா இருக்கணும், ஹஸ்பண்ட்னா உசேன் மாதிரி தான்ப்பா இருக்கணும், எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னா அது உசேன் மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கல, பல பெண்கள் கேட்குறாங்க. ஸோ பல பெண்களுக்கும் காதல்களுக்கும் எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்காங்க மணிமேகலை அண்ட் உசேன். ஸோ இவங்களுடைய யூடியூப் சேனல்ல இவங்க என்ன விளாக் போட்டாலும் அது பார்த்தீங்கன்னா லேக்ஸ்ல நல்ல வியூஸ் போகும். யூடியூப்ல இருந்து இவங்களுக்கு மந்த்லி எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவங்கள பத்தி நாம என்ன பேச போறோம் அப்படின்னு தானே கேட்டிருக்கீங்க. எஸ், ஸோ என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒவ்வொரு ஆக்ட்ரஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம் டூர் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த ஹோம் டூர்ல ஒரு சில பல விஷயங்கள் எல்லாம் காட்டுவாங்க. அது பயங்கர ட்ரெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ மணிமேகலை இங்க சென்னையில இருக்கக்கூடிய அவங்க அப்பார்ட்மெண்ட் ஹோம் டூர் போட்டிருந்தாங்க. ஸோ அதுல வந்து சின்ன திரை நடிகை தீபா அவங்க வெள்ளித்திரையிலும் நடிச்சிருக்காங்க. பட் சின்ன திரையில தான் அவங்க பயங்கர ஃபேமஸ் இப்போ. ஸோ தீபா தன்னுடைய நகைச்சுவை பேச்சால அந்த ஹோம் டூர் அப்படிங்கிற விஷயத்த டோட்டலா ஒரு ஃபன் டூர் அப்படின்ற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட்டா இருந்தது அந்த வீடியோஸ். அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா உசைன் வந்து தனக்குன்னு ஒரு தனி ரூம்ல ஒரு பார் செட்டப்பே வச்சிருக்காரு. அதுதான் இப்போ பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதை விமர்சனம் பண்ணியும் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சும் பேசுறாங்க. முதல்ல விமர்சனங்கள் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மணிமேகலை விஜேவா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. உசைனை பொறுத்த வரைக்கும் குரூப் டான்சரா இருந்திருக்காரு. மேபி அதுக்கப்புறம் அவர் ஏதாவது பர்சனலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. பட் யூடியூப் சேனல் வச்சு தான் 2 பேரும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரோட இன்கம் மந்த்லி ஒரு 5 to 6 லேக் வந்தா கூட, எல்லாத்தையும் சேர்த்து 5 to 6 லேக் வந்தா கூட எப்படி இவங்களால இவ்வளோ பெரிய அளவுக்கு எல்லாத்துலயும் ஒரே வழியா உயர முடிஞ்சது? அதாவது ஊர்ல மிகப்பெரிய ஒரு லக்ஸரி பங்களா அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு வீடு சொந்தமா கட்டியிருந்தாங்க. அந்த லேண்ட் ஏரியாவே பார்த்தீங்கன்னா அது எத்தனை ஏக்கர்னு தெரியல, அவ்வளோ பெரிய ஒரு ஏரியாவா இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் ஹவுஸும் அவங்க கட்டியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா மெயினா சிட்டியில பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் வாங்கி குடி போயிருக்காங்க. ஸோ அது தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்களோட ஹோம் டூர்ல போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது. இருந்தாலும் எப்படி இவங்களால இவ்வளோ அளவுக்கு ஒரே டைமிங்ல ரன் பண்ண முடியுது? எல்லாமே இஎம்ஐ லோன் அப்படின்னா கூட எப்படி இவ்வளோ காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் இவங்களால பண்ண முடியுது? ஸோ அப்படி எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருது? ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லைட்டோட ரேட்டு 1 லட்சம், அவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய பர்ஸோட ரேட்டு 25,000. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி உசைன் வந்து தனக்குன்னு தனியா ஒரு பார் செட்டப்ல ஒரு ரூமே வச்சிருக்காரு. இப்பெல்லாம் பார் செட்டப் வந்து வீட்டில் வைக்கிறது ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அதை ஹோம் டூரா எடுத்து போட்டா நல்லா வைரல் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு.
ஆரம்பிச்சிச்சு. இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் கூட அந்த மாதிரி நம்மளும் ஒரு பார் செட்டப் வச்சுக்கலாமா? ஏன் நம்ம ஒயின் ஷாப் போயிட்டு குடிச்சிட்டு அங்க விழுந்து கிடக்கணும்? ஏன் நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரணும்? வீட்லயே ஒரு பார் செட்டப் வச்சுட்டா உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா குடிச்சிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். இத பார்க்கிறப்போ பல பேருக்கு வருது அப்படிங்கிற மாதிரியும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமா உசைன் வந்துட்டு வாங்கி வச்சது மட்டும் இல்லாம அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இங்க வந்து நான் இந்தியா சரக்கு தொடுறதே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் சரக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போறப்போ அங்க என்ன ஃபேமஸோ அத நான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது 25 வருஷம் 30 வருஷம் பழமையான சரக்குகளையும் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு. ஸோ அத வந்து தீபா பார்த்துட்டு ரொம்ப நகைச்சுவையா கேட்டிருந்தாங்க. எப்படி இது இவ்ளோ வருஷத்துலாம் வச்சிருக்கீங்க? இது வந்து கெட்டு போகாதா? புழு பூச்செல்லாம் வராதா? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் சரக்க பொறுத்தவரைக்கும் நாளாக நாளாக தான் அதோட டேஸ்ட் வந்து கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லல, அவர் சொல்லியிருந்தாரு அந்த வீடியோல. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ மக்களுக்கு அது வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பல பேர் வந்து இத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாரின் சரக்கு ஒவ்வொருத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா லட்சங்கள்ல கண்டிப்பா இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 70,000 80,000 அப்படியெல்லாம் இருக்கும். பட் அங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அபவ் 2 lakhs தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுலயும் உசைன் வந்து மென்ஷன் பண்ணியே சொன்னார். அதாவது நான் வந்து ரெகுலராலாம் குடிக்க மாட்டேன். அக்கேஷனலா எப்பவாவது தான் பண்ணுவேன். ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன்னா தான் பண்ணுவேன். ஸோ மத்தபடி நான் வந்து ரெகுலரா குடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படியே அந்த கப்போர்டு கீழ வந்து பார்த்தோம்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருந்தது. அந்த மினி ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா டின் பியர் வச்சிருந்தாங்க. ஸோ அத பார்த்துட்டு இன்னும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் பயங்கர ஒரு எக்ஸைட்மென்ட் அவங்களுக்குள்ள இருந்தது. என்னப்பா இவ்ளோ ஸ்டாக் வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க கேட்கிறப்போ உசைன் வந்து அதுக்கு சொன்னாரு. அதாவது இந்த மறியல் போராட்டம் இந்த மாதிரி டிமாண்ட் எல்லாம் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம்ல, சேஃப்டிக்காக நான் வந்து முன்னாடியே இவ்ளோ வாங்கி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இத பார்க்கக்கூடிய ரசிகர்கள்லாம் பஞ்சம் வறட்சி அப்படின்னு மத்த பொருட்களுக்கெல்லாம் வருது. அப்ப எல்லா பொருளையும் இப்படி நீங்க வாங்கி வச்சுப்பீங்களா? அதையெல்லாம் வாங்கி வைக்கல. இத போய் இவ்ளோ ஸ்டாக் வாங்கி வச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட வருமானம் மாசம் எவ்வளவா இருந்தா அவங்களால இவ்ளோ லக்ஸரியா இருக்க முடியுது, தொடர்ந்து அடுத்தடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியுது, இவ்ளோ ஒரு லக்ஸரி லைஃப் அவங்களால என்ஜாய் பண்ண முடியுது. இப்போ மணிமேகலைக்கு பெரிய அளவுல எதுவும் வாய்ப்புகளும் இல்ல. ஒரு சேனல்ல காம்பேரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உசைனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பர்சனல் ஒர்க் பண்றாரு அப்படின்றது தெரியல. ஆனா இவங்க 2 பேருக்கு இவ்ளோ இன்கம் எப்படி வருது, எங்க இருந்து வருது? ஏன்னா பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும். ஸோ அதுக்கெல்லாம் இஎம்ஐ எவ்வளோ கட்டுவாங்க, எவ்வளோ பணம் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி கப்பலா மாறிக்கிட்டு வராங்களே, எல்லாருடைய பார்வையும் இவங்க மேலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் கண்டிப்பா மணிமேகலை பத்தி சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புள்ல இருந்து வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாம காதலிச்சவரை கல்யாணம் பண்ணி எல்லாரையும் எதிர்த்து நாம சாதிச்சு காட்டணும், வாழணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா அதுக்காக பாராட்டியே ஆகணும். அவங்கள மாதிரி இன்னைக்கு பல பெண்கள் வந்து அவங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தானும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முன் வராங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ இவ்ளோ அளவுக்கு அவங்களால லக்ஸரியா வாழ முடியுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல கஷ்டங்கள் பல போராட்டங்கள் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவங்கள கேட்டு பார்த்தாதான் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரியும். சோ அந்த அளவுக்கு மணிமேகலையோட ஹோம் டூர் வந்து ரொம்ப ஹாப்பியாவும் ஃபன்னாவும் அதே டைமிங்ல ரொம்பவே ரெஸ்பெக்டடாவும் இருந்தது அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார் செட்டப் தான். இப்பெல்லாம் ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே அவங்கவுங்க வீட்டுல இந்த மாதிரி பார் செட்டப் வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஹோம் டூர் அப்படின்னாலே இதுக்கு முன்னாடி பாத்ரூம் டூர் தான் எல்லாரும் ரொம்ப விமர்சனமா பேசியிருந்தாங்க. இப்போ இந்த பார் செட்டப் வச்சு அதை ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே லக்ஸரி அப்படின்றதுல கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி கப்பல் லக்ஸரியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. எல்லாருமே இந்த காலத்துல குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் அதோடைய சைடு எஃபெக்ட் ஃபியூச்சர்ல நமக்கு வரும்போது தான் தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ எதுவுமே அதிகமா போனாதான் அது வந்து பிரச்சனை ஆகுமே தவிர அளவா இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிட்டு இந்த பார் டூரை வந்து இப்படி அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஸோ இன்டைரக்டா ஸோ எதுவுமே வந்து அளவா எடுத்துக்கோங்க, பண்ணா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அங்கே நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் உண்மையுமே அதுதான். பட் அதுக்காக எல்லாரும் குடிங்க அப்படின்லாம் வந்து சொல்ல வரல.
குடிக்காம இருக்கிறது தான் உண்மையில நல்ல விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, உடம்புல எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா வாழக்கூடிய ஒரு மனிதரை தான் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பணம் காசெல்லாம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்குது. ஆனா ஒரு ஹெல்த்தியான லைஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லவே இல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தியான லைஃப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ஸோ அது இல்லாம இப்போ இதையே ட்ரெண்டா எல்லாரும் மாத்திக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க இப்ப வீட்டுல பார் செட்டப் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கபோர்ட்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பாட்டில்ஸ் வாங்கி அடுக்கி வச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எதுக்காக அடுக்குறாங்கன்னா, ஒரு பக்கம் அந்த பாட்டில் எல்லாமே டிஃப்ரெண்டா அழகா இருக்கும். ஒரு காட்சி பொருள் மாதிரியும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக கூட ஒரு சிலர் இந்த மாதிரி பாட்டில் கலெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த குடிக்கிற ஹேபிட் இருக்காது. இருந்தாலும் அந்த கலெக்ஷனுக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ உசைனும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாஸ்டர் படத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல விஜய் ஒரு டின்ல சரக்கு குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டின்னும் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரியும் காட்டியிருப்பாரு. ஸோ இதை பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி, பரவாயில்ல நீங்க எல்லாம் குடிக்காம இருக்கீங்க அப்படின்னு நினைச்சா, ஆனா குடிக்கிற பழக்கம் உசைனுக்கு இருக்குன்றது இப்பதான் தெரியுது அப்படின்ற மாதிரி பல பெண்கள் சொல்லியிருக்காங்க. பட் அவர் ரெகுலரா பண்றது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அப்படிலாம் பண்ணியிருந்தா இவங்களால இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்க முடியாது. ஸோ இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கக்கூடிய மணிமேகலை உசைன் ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷமா வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அண்ட் மணிமேகலை உசைன் ஜோடி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் நடிகைகள் பத்தி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.